ஏங்க ஒரு 10 நிமிஷம் இருக்க மாட்டீங்களா? 2 தோசை ஊத்தி கொடுப்பேன்ல. நான் போற வேலை அப்படி லட்சுமி. நீ எனக்கு காபி போட்டு கொடுத்ததே திம்முன்னு இருக்கு. நான் பஸ்டா வெளியில சாப்பிடுறேன். சரியா? வண்டி எடுப்பா. தர்மலிங்க அண்ணா, வெளியில எங்கே கிளம்பிட்டீங்க போல இருக்கு? இல்லப்பா, அது வந்து ஒரு வேலையா ஆசாரிப்பட்டி வரைக்கும் போறேன். ஆமா, நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நம்ம சங்கரண்ணன் தான் உங்களை பார்த்து பேசிட்டு வர சொன்னுச்சு. அது ஒண்ணு இல்லைண்ணே, எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் தான் பிரசிடென்டா இருக்காங்க. உங்களுக்கு அது சலிக்கலையானே? விஷயம் என்னன்னு சொல்றா? அண்ணே, அது ஒண்ணு இல்லைண்ணே, உங்களுக்கு பிரசிடென்டா இருந்து இருந்து உங்களுக்கு சலிச்சு போகலையா? எங்களுக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போச்சுண்ணே. அதனால இந்த தடவை எலெக்ஷன்ல நீங்க பேர் கொடுக்க கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டு வர சொன்னுச்சு. எலே, நானும் நிக்கிறேன், உங்க ஒன்னனும் நிக்கட்டும். யார் ஜெயிக்கிறான்னு பாப்பண்டா. ஊர்க்காரங்க யாருக்கு ஓட்ட போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்க பிரசிடென்டா இருந்துட்டு போறோம். அண்ணே, நாங்க சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் புரியுற மாதிரி எங்களை சொல்ல வச்சிடாதீங்க. அண்ணே, 1க்கு 2 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க, சூதானமா இருக்கிறது இல்லையா? டேய், என்னடா அரட்டறியா நீயே? இந்த அரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லடா. இங்க பாருண்ணே, உனக்கு 2 நாள் டைம். அதுக்குள்ள எங்க அண்ணனை வந்து பார்த்து இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன்னு நீ சொல்லல, ஒத்த கைய ஒத்த கால் இல்லாம ஊழப்பாயபுல யார்கிட்ட வந்து என்னையா சவுண்ட் விட்டுருக்க நீ? ஏல, நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. யாரா நீ? அவன் அடி வாங்கிட்டு அமைதியா இருக்கும் போது உனக்கு அமைதியா இருக்கணும்னு தெரியாது. மட்டும் வாயில பேசினாங்க. என்னையா இவன்? ஏய், இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீங்க, அருவாள் எடுத்து ஒரே பக்கத்தை வகுத்து போட வேண்டாம். நீங்க ஏறுங்க சார், போலாம். ஏய், இப்ப எதுக்குடா அவங்களை அடிச்ச? உன் மனசுல பெரிய சண்டியர் படம் உனக்கு. ஏலே, இங்கறா, இப்படி எல்லாம் செஞ்சா உன்னை மன்னிச்சு மனசுல இது பண்ண நினைச்சிட்டியா நீ? இந்த சென்மத்தில் நடக்காதுடா அது. சார், நீங்க என்னை ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நீங்க மாமான்றதுக்காகலாம் நான் அவங்களை அடிக்கிறேன். நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குற ஓனர். என் ஓனர் வந்து இப்படி ஒருத்த பேசினா அவன் கையை காலை உடைக்க தாங்க செய்வேன். எங்கிறது நீ இவனை பிடிச்சாவ? எங்க ஆசாரிப்பட்டியில ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. வேலையா? இதுக்கப்புறம் போனா வேளங்கும். ஆமா, என்ன மன்னிச்சிருங்க. அவனுங்க அந்த மாதிரி பேசிட்டு போனது என்னால பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியலங்க. அதனாலதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஏங்க, அந்த தம்பி உங்களுக்காக தானே அவங்கள அடிச்சது. நீங்க என்னடானா அவனையே வஞ்சிட்டு இருக்கீங்க. என்னத்தா தம்பிக்கு பின்னு புதுசா உறவெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற? பழசெல்லாம் மறந்து போச்சாக்கும். நான் எதையும் மறக்கலங்க. ஆனா இன்னைக்கு உங்களை ஒருத்தன் அடிப்பேன்னு சொன்னதுக்கே அவங்கள அடிக்கிறானா, அவன் குணம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். இங்க எனக்கு எவன் குணமும் தெரிய வேணாம். அவன் நடிப்ப நீயும் மகளும் வேணா நம்பிட்டுருங்க, நான் நம்ப மாட்டேன். அதானே, உங்க முரட்டுத்தனம் தானே உங்க பொண்ணுக்கும் இருக்கும். பொண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 2ம் பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு தானே இத்தனை நாளா ஆளுக்கு வந்து சேர்ந்து நானுங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து உங்களை உரண்டை இழுக்கிறானுங்களான்னு நீங்களே பாருங்க. என்ன சார், சண்டெல்லாம் பயங்கரமா போடுறீங்க போல. முதல்ல எங்க பாட்டிய கரெக்ட் பண்ண, அப்புறம் எங்க அம்மாவை, இப்போ எங்க அப்பாவையா? ஏண்டி பைத்தியமாடினே, ஒருத்த வந்து உங்க அப்பா கையை வெட்டுவ காலை வெட்டு வந்துருக்கான், பார்த்துட்டு இருக்க. எனக்கே கோவம் வருது. அவருக்கு பிறந்த நீ உட்காந்து எனக்கு கிண்டல் அடிச்சிருக்க. நான் எல்லாம் இருந்தாலும் தலைமுழுகின தப்பே இல்லடி. ஹேய், ரொம்ப ஓவரா பேசாத. நீ நல்லதே பண்ணாலும் எங்க அப்பா உன்னை ஏத்துக்க போறது இல்ல. அவரு குணம் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஏத்துக்கணும் ஏத்துக்க கூடாதுலாம் நான் இது பண்ணல. சரியா? அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் இதான் பண்ணியிருப்பேன். இது ஏன் குணம்.
விவேகானந்தரையும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் ஒரே உருவத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா ஒரு யூஸும் இல்ல. ஏண்டி நிஜமாவே உங்க அப்பா ஒருத்தர் அடிக்க வந்திருக்கான், உனக்கு இப்போ வரைக்கும் கோவம் இல்ல? அவர் என்ன புரிஞ்சுக்காம திட்டினது கூட எனக்கு கஷ்டம் இல்லடி, ஆனா நீ கிண்டல் அடிக்கிறதா எனக்கு பேச வைக்காது. இங்க பாரு, நான் சண்டை போட்டது உங்க அப்பாக்காக தான், அதுக்கு நீ என்னை பாராட்ட வேண்டாம். ஆனா உனக்கு எப்படி இப்படிலாம் பேச மனசு வருதுன்னு தான் எனக்கு புரியல. இங்க பாரு, ரொம்ப ஓவரா பண்ணாத. ஆண்டாள் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பா. என்ன அன்னைக்கு அவரு நம்பல, அதனால எங்க அப்பாவை சாகுற வரைக்கும் நான் மன்னிக்கவும் மாட்டேன். என் கல்யாணத்தை நீ நிறுத்தின, உன்னையும் நான் மன்னிக்க போறது இல்ல. வேற நீ எது பண்ணாலும் நான் அமைதியா இருக்கறனால நீ என்ன சொங்கி பையன் நினைச்சிடாது, சரியா? தப்பு என் மேல இருக்கு. அந்த ஒரே காரணத்தினால தான் நீ எது பண்ணாலும் நான் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன். மக்கள் இல்லைன்னா உன்னெல்லாம் விட்டு போறதுக்கு எத்தனை ரெண்டி ஆகும்? உலகம் ரொம்ப பெருசுடி. என்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உனக்கு வயசாகி நீ செத்து போயிருப்ப. அப்படி இருந்தும் நான் உன் கூட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தாண்டி, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்ற குற்ற உணர்ச்சி மட்டும்தான். புரியுதா? அதனால தான் நான் இன்னும் அமைதியா இருக்கேன். அவ்வளோ ஏண்டே, என் தம்பி லவ் பண்ண அந்த கரிசல் பெட்டி ஆண்டாள் இங்க கூட்டு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சுட்டு போறதுக்கு எனக்கு எத்தனை நேரம் ஆகும்? நான் ஏன் பண்ணல? ஏன்னா அதை நிரூபிச்சு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்டே. அந்த பையன் உன்னை ஆள் மாத்தி தூக்கிட்டு போனா, நீ என்ன வெங்காயத்துக்கு அவனை காதலிக்கிறேன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ண இந்த ஊர் உன்னை கேள்வி கேட்காது. நான் பண்ண தப்புக்கு நீ அசிங்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தான் நீ எது பண்ணாலும் நான் பொறுத்துட்டு அமைதியா இருக்கேன். உன்னை காயப்படுத்தணுன்றக்காகலாம் நான் இது சொல்ல. நீ யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு ஆண்டாளு, உனக்குள்ள ஒரு நல்லவ இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதே சமயம் உனக்குள்ள இருக்கிற ஒரு கோவக்காரி அந்த நல்லவளை வெளியே வர விடாம தடுத்துட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நல்லதுக்காக சொல்றேன். நீ என் கூட வாழணுன்றதுக்காக எல்லாம் சொல்ல. நீ முதல்ல வாழு, சந்தோஷமா வாழு, அவ்வளவுதான் சொல்ல வேண்டிய. அம்மா, டிராயிங் ஹோம்வொர்க் பண்ணணுமா? கலர் பென்சில் வாங்கணும், காசு கொடுங்கம்மா. உள்ள என் ஹேண்ட்பேக் இருக்கு, எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. இந்தா, இங்க பாரு, கடைக்கு போய் வாங்கிட்டு நேரா இங்க தான் வரணும். வேற எங்கேயாவது போனா பிச்சிருவேன் சொல்லிட்டேன். சரிம்மா. பாரதி, என்னது கையில? உன் புருஷன் போட்டோவா? குடு, அந்த முகரக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேண்டாம், அவரை பார்த்து நீ என்ன பண்ண போற? ஏய், நான் போட்டோ பார்த்தே ஜோசியம் சொல்லுவேண்டி. அந்த ஆளோட மூஞ்சிய பார்த்தே அவன் நல்லவனா கெட்டவனான்னு நான் சொல்லிடுவேன். குடு. கண்டிப்பா நல்லவர் இல்ல ஆண்டாள. தள்ளு.
இப்ப எதுக்கு போட்டோவை அடுப்புல போட்ட? வேண்டாம் அண்ணானு, அவரை ஞாபகப்படுத்துற எந்த விஷயமும் என்கிட்ட இருக்க வேண்டாம். சரிதான். உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கட்டுமா? அந்த ஆள் உன்னை ரொம்ப லவ் பண்ணானா? அப்படிதான் சொன்னான். என்னைக்காவது அவன் உன்னை அடிச்சிருக்கானா? இல்ல குடிச்சிட்டு வந்து வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணியிருக்கானா? அவருக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. வேற எதுவும் பொண்ணு கூட பேசுறது பழகிறது இந்த மாதிரி? சச்ச, அப்படிலாம் இல்லடி. அந்த விஷயத்துலலாம் அவர் ரொம்ப ஜென்யூன். தமிழை என்னைக்காவது வேற ஒருத்தன் பிள்ளையா நினச்சி பேசியிருக்கானா பழகிருக்கானா? அவருக்கு என்னை விட தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்னு நான் சொன்னப்ப கூட அவர் தமிழ் மட்டும் போதும்னு சொன்னார். ஏதோ ஒரு சண்டையில உன்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லி காட்டி உன்னை கஷ்டப்படுத்திருக்கானா? ஒரு நாள் கூட அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே இல்லை. பைத்தியமாடி நீ! இதுக்கு மேல என்னடி வேணும் உனக்கு? இப்படி ஒரு புருஷனை எங்கேயும் போய் அளவெடுத்து செய்யவே முடியாது. அந்த ஆளை போய் விட்டுட்டு வந்திருக்கேடி. உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்ட முடியும் சொல்லு? என்னை சுத்தி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் முழுசா உன்கிட்ட சொன்னேன்ல. நீயே இப்படி கேட்டா எப்படி? இப்படிப்பட்ட ஒருத்தன் கண்டிப்பா அப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே மாட்டான். அப்போ நான் விசாரிச்சது நிரூபிச்சதெல்லாம் பொய்யா? நீ சொன்னதை வச்சு நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்டி. அதனால தான் நான் சொல்றேன். அவங்க அம்மா கூட தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அவ அதுல சம்மந்தப்பட்டிருப்பான்னு நீ ஏன் அப்படி முடிவு பண்ற? ஒருவேளை நடந்த எதுவுமே அவனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம்ல. கோவத்துல கண்ணாடியை உடைக்கிறதும் தப்பு, அவசரத்துல உடைஞ்ச கண்ணாடியை கையில எடுக்கிறதும் தப்பு. அப்போ அவர் செஞ்சது எல்லாம் சரி, நான் செஞ்சதுதான் தப்புன்னு சொல்றியா? நீ அவரை விட்டுட்டு வந்ததா தப்புன்னு சொல்ற. உங்க யாருக்குமே என் மனசும் உள்ள இருக்கிற ரணமும் புரியல. எல்லா உண்மையும் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இதெல்லாம் பொய்யா இருக்கணும், என் புருஷன் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டே தான் போனேன். ஆனா அவரும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணாருன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு உடைஞ்சேன்னு எனக்கு தாண்டி தெரியும். இப்ப வரைக்கும் நான் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருக்கேன். உன்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல, வேற யார் என்ன புரிஞ்சுக்க போறா? இங்க பாருடி பாரதி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பைத்தியம் மாதிரி பேசாத ப்ளீஸ். என்ன பிரிஞ்சிருக்கிற அவரோட வலியை விட அவர் இல்லாம இருக்கிற எனக்கு தான் வேதனை அதிகம். அத்தை, அம்மா எங்க? உள்ள போயிட்டாங்களா? சரிங்க அத்தை. தமிழ் தமிழ் ஒரு நிமிஷம். தமிழ், உனக்கு உன் அப்பாவை பிடிக்குமாடி? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் நீ உன் அப்பா கிட்ட போக மாட்டேங்கிற? அம்மா தான் அப்பா கூட சண்டை போட்டு வந்துட்டாங்களே. சரி, உன்கிட்ட உன் அப்பா போட்டோ இருக்கா? அப்பா போட்டோ? சரி தமிழ், நீ போ, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரியா? ஹோம்வொர்க் இருக்குன்னு தானே கலர் பென்சில் வாங்க போனேன். போ, உள்ள போய் ஹோம்வொர்க் பண்ணு. சரிம்மா. இந்தா, நானே கையால போட்ட காஃபி. விஷம்லாம் எதுவும் கலக்கல, தைரியமா குடிக்கலாம். உன் கையால காஃபியை குடிக்கிறதுக்கு விஷத்தை குடிக்கலாம். ரொம்ப ஓவரா சீனை போடாத, குடி குடி. வேணாம் தாயே, இப்போ நீ காஃபியை கொடுப்ப, அப்புறம் நீ என் தலையில கொட்டுவ. எனக்கு எதுக்கு வம்ப? தயவு செஞ்சு ஆளை விடுறேன். ஹோ, இப்ப நான் உன்னை போவிட்டா ஹாப்பியா சந்தோஷமா போயிருவேல?
பின்ன என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க நாள் அது ஒண்ணுதாண்டி. ஓ அப்போ என்ன விட்டுட்டு போய் இன்னொருத்திய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு அப்படிதானே? கண்டிப்பா சத்தியமா உறுதியா எனக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு இருக்க தாண்டி செய்யுது. அப்புறம் ஏன்டா என் கழுத்துல தாலி கட்டின? திரும்ப நான் எங்கடி கட்டினேன்? நீ தாண்டி என்ன கட்ட வச்ச. சும்மா திரும்ப திரும்ப அதையவே பேச வச்சுட்டு இருக்க. சரிடா, உனக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துறேன். பூமியில தான் இருக்குமா? வலிக்குதே. அப்ப இது கனவு இல்ல? டேய், நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேலயும் உன்னை இங்க வச்சு கஷ்டப்படுத்த நான் விரும்பல. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துக்க போ. எதுக்கு இல்ல போ? இல்ல, ஒருவேளை நீ கனவுல இருக்கியா இல்லையான்னு நான் செக் பண்ணடி. கனவு இல்ல, நிஜம்தான். இங்க பாரு, எரிச்சல கிளப்பாத சொல்லிட்டேன். நடக்க கூடாத விஷயம் நடக்கலன்னா கூட பரவாயில்லடி. ஆனா நடக்காத விஷயம் நடக்க போகுது பாத்தியா? அதான் நினைக்கும் போதுதான் எனக்கு சந்தோஷத்துல சட்னி எது சாணி எதுன்னு தெரியாம ஒரே சந்தேகமா இருக்கு. இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் முடிவை மாத்திக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? ஏய் தெய்வமே, அந்த மாதிரி ஒரு முடிவு மட்டும் எடுத்துறாத. கொடுத்த வரத்தை திருப்பி புடுங்கிறது தேவதைக்கு அழகு கிடையாது, புரிஞ்சுக்கோ. சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். அதான பார்த்தேன். பரவாயில்ல, நீ சொல்லு தெய்வமே, அதையும் சிறப்பா செஞ்சிருவோம். சல்லடையில தண்ணி அள்ளி குடிக்கணுமா, இல்ல புயல்ல பொறி சாப்பிடணுமா, செயின் இல்லாத சைக்கிளை ஓட்டணுமா, இல்ல ரிவர்ஸ்ல பாட்டு பாடணுமா, எது வேணாலும் சொல்லு, அதை சிறப்பா பண்ணிருவேன். நீ ஒன்னும் காட்ட வேண்டாம், நான் சொல்றத மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். சொல்லுங்க ஆண்டாள், இதுக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என் ஃப்ரெண்டு பாரதிய பத்தி உனக்கு முழுசா தெரியலனாலும் அவ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு வந்துட்டாங்க, அதானே தெரியுமே. பாரதியும் அவ புருஷனும் ஒண்ணு சேரணும்டா. அதுக்கு பாரதி புருஷன் யாருன்னு நீதான் கண்டுபிடிச்சு தரணும். நான் பாரதி கிட்ட அவ புருஷனை பத்தி பேசினாலே ஒண்ணு அழுகுறா, இல்லைன்னா சண்டை போடுறா என்கிட்டயே. அதனாலதான் நான் இத உன்கிட்ட கேட்க வந்தேன். நான் கூட என் ரேஞ்சுக்கு ஏதோ பெரிய வேலை கொடுக்க போறேன்னு நினைச்சேன். இது சப்பா மேட்டரா இருக்க. பாரதியோட புருஷனை கண்டுபிடிச்சு கொடுக்கறது என் பொறுப்பு. ஆனா நீ பேச்சு மாற மாட்டிய. ஐயோ, என் பேச்சு வேணா ஒரு மாதிரி இருக்கலாம்டா, ஆனா நான் பேச்சு மாற மாட்டேன், சத்தியம். சரி, டயலாக்லாம் நல்லா இருக்கு. நான் போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாக்குறேன். சரியா? நீ போய் பத்திரத்தை ரெடி பண்ணி கையெழுத்து போடுற வழியை பாரு, புரியுதா? நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம். நாய் போல கலுனா நம்ம கெத்தா ஒல்லாதனோ. என்ன மாப்பிள? இன்னைக்கு தானே மாப்பிள என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னாச்சு மாப்பிள, ஏதாவது விசேஷமா? ஆமா மாப்பிள, எங்க ஊர் திருவிழாவும் தீபாவளி ஒன்னா வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு மாப்பிள. டேய், அப்படி என்ன நடந்துச்சு? அந்த ஆண்டாள் இருக்கால மச்சான், அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னது, ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சிருச்சா? நீ வேற மாப்பிள, ஃபர்ஸ்ட் நைட்ல இல்லடா, அவ என்ன விடுறேன்னு சொல்லியிருக்காடா. புரியலடா. அவளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காடா. இனிமேல் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், அவ வாழ்க்கையை அவ பாத்துக்கோ. ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு எதிர்பார்த்தோம். சும்மா இரு மாப்பிள, அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கும் சில நேரம்லாம் அந்த மாதிரி தோணி இருக்கு. ஆனா ஆண்டாளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்புமே இல்லைடா. இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தா, ஆண்டாளோட பார்வையில் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்றது வாழ்க்கை ஃபுல்லாக அவன் மனசுக்குள்ளே இருக்கதா போகுது. அந்த நினைப்பே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுடா. அதனால தான் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறது தாண்டா சரியா இருக்கும். சரி, முடிவு எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் சொன்னால் கேட்கவா போறீங்க? எப்படியோ ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மாப்பிள. என்ன சிக்கல்? ஆண்டாள் எனக்கு விடுதலை பத்திரம் கொடுக்கணும்னா அவளுக்கு நான் ஒன்று பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன்டா. உன்னால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இந்த ஆண்டாளோட ஃப்ரெண்ட் இந்த பாரதி இருக்காங்களே, அவங்க தினம் அவங்க புருஷனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். அந்த பாரதி அவள் புருஷனையும் ஆண்டாள் ஒன்று சேர்த்து வைக்க முடிவு பண்ணிட்டாடா. அதுக்கு நான் தான் பாரதியோட புருஷனை கண்டுபிடிச்சி கொடுக்கணுமாமா. அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன்.
என்கிட்ட என்ன நான் என்ன பண்ண முடியும்? அது இல்லடா, நீ பாரதியோட குழந்தை கூட க்ளோஸா இருக்கல, அந்த குழந்தையும் உன் கூட தான் நல்லா பேசிட்டு இருக்கு. அதுக்கு டேய், அந்த குழந்தைகிட்ட நீயே போயிட்டு உங்க அப்பா யாருன்னு கேட்டு சொல்ற என்கிட்ட. டேய், எனக்காகடா ப்ளீஸ்ரா, அந்த ஆண்டாள் கிட்ட இருந்து தயவு செஞ்சு எனக்கு விடுதல் வாங்கி கொடுறான். என் வாழ்க்கையும் உன் கையில தான்டா இருக்கு. நான் எப்படி மாப்பிள்ள அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கறது? ஏற்கனவே அந்த குழந்தையோட அம்மாவுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. இதில் நான் அந்த குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசுகிறேன்னு தெரிஞ்சா சண்டைக்கு வந்துடுவாங்க மாப்பிள்ள. பாரதி பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க அவ்வளோ மோசமான ஆள்லாம் கிடையாது. நீ நினச்சா இது கண்டிப்பாக முடியும்டா. ஏன் மாப்பிள்ளை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. எனக்காக கண்டிப்பாக செய்வான். நீ சீக்கிரம் கேட்டு சொல்லு. சரியா? ஐ எம் வெயிட்டிங்டா. ம். ஆதியப்பா, தமிழ், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன தமிழ், வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? உட்காருங்க உட்காருங்க. ஆதியப்பா, அம்மாவும் ஆண்டாளத்தையும் இருக்காங்களே, லொடன்னு பேசிட்டே இருப்பாங்க. என்னால ஹோம்ஒர்க்கே பண்ண முடியாது. நான் இங்கே பண்ணிக்கட்டுமா? என்ன கேள்வி இது? இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலாம்.